ஹாய். நம்ம சாக்கடை திருமுருகனுக்கு ஏன்னா எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சிட மாட்டான்னு சொன்னான். அறிவிச்சாச்சு. அறிவித்த பிறகு நீ என்ன பேசுகிற? அடுத்த கட்சியிலேருந்து ஆளை எடுத்துருக்கா நீ. டேய், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன்னா வந்தாரை வாழ வைக்கும் தாவைக்கா. நாங்கள் வரக்கூடிய ஆளை வாழ வைப்போம். உங்களை மாரி இந்த நாய்த்தனமாக சாக்கடைத்தனமாக நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன வந்தாலே வாழ வைப்போம். வாழ வச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். என்ன உனக்கு என்ன? வெளியிருந்து வந்தால் எங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம். அவங்கள நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்ப்போம். உனக்கு என்ன? சும்மா காலில் பதறுதோ? உனக்கு வேறு கட்சியை பற்றி பேசு. உனக்கு டைம் இல்லை. உனக்கு அந்த இதில் உனக்கு அந்த அருகதை இல்லை. எங்களே பற்றி பேசிட்டே இருக்கா. உனக்கு என்ன? உனக்கு எங்களை பார்த்தோம்னுக்கு கைகாலெலாம் ப்ரெஷர்லாம் வந்துடுது. உடனே நீ அப்படிலாம் சவுண்டு போடாத. சவுண்டு போட்டால் ப்ரெஷர்லாம் வந்துடும். இதே அட்டாக் வந்துடக்கூடாது. பார்த்துக்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து மே 4 பாரு. மிஞ்ச நாள் மே 4 பார்ப்போம். நீ மே 4 பாரு, என்ன நடக்கும் நீ பாரு. சும்மா விஜய் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். எங்கள் அண்ணன் பண்ணுவார். எங்கள் அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். யார் வேட்பாளர் அறிக்கணும்னு தெரியும். யார் ஜெயிப்பான்னு தெரியும். இல்லை உன் கட்சியில் ஒரு எம்எல்ஏ இந்த தடவை இது வரைக்கும் வரல. 16 வருஷத்தில் வரல. இந்த வருஷம் வந்துன்னா நான் ஒரு சரி மீசி எடுத்துகிட்டு வருஷம் ஃபுல்லாக நடக்கேன்டா. என் வாழ்க்கையில் ஒரு எம்எல்ஏ வந்துன்னா ஒரு சரி மீசி எடுத்துட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கேன்டா.